நாங்கள் நினைக்கையில் அப்பா, இந்த வேளையில் எங்கள் உள்ளத்தை திறந்து கொடுத்து நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் வருகிற தேவனப்பா. இந்த ஆராதனை வேளையில யாரெல்லாம் உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ அப்பா, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் செவி கொடுத்து அப்பா, நீர் அவர்களை விடுவிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் விடுவிக்கிற தேவன் அப்பா, நீர் ரட்சிக்கிற தேவன் அப்பா, நீர் உயர்த்துகிற தேவன் அப்பா, நீர் ஆதரிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை அரவணைக்கிற தேவன் அப்பா, நீர் எங்களுக்கு சுகத்தை தருகிற தேவன் அப்பா. இந்த ஆராதனை வேளையில அப்பா, எங்களுக்கு இன்னது தேவை என்று எங்கள் பரமபிதாவாகிய நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. எங்கள் தேவைக்கு ஏற்ப ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சுகத்தை தாரும் அப்பா, பலத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து எங்கள் பரமபிதாவாகிய தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர் அப்பா. எங்களுக்கு உதவி ஒத்தாசை பரத்திலிருந்து எங்களுக்கு நீர் அனுப்புகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர். சொல்லுவோம், இஸ்ரவேலின் மகிமையவர். பலவான என்னை மாற்றினவர். சொல்லுவோம், நீதிமான் என்று அழைக்கின்றவர். விசுவாசித்து ஒவ்வொருவரும் சொல்லுவோமே, உற்சாகத்தோடு கரங்களை தட்டி. பலவீனனும் தன்னை பலவான் என்று மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற கர்த்தர் நீர் என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். ஈஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஈஸ்வரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. சொல்லுவோம், ஈஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஈஸ்வரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. சொல்லுவோம், நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டுக் கொண்டீர் என்றீரே, என்னை மீட்டுக் கொண்டீர் என்றீரே. ஈஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஈஸ்வரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர். எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்களேன். ஈஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவாதி தேவனை நோக்கி ஒவ்வொருவரும் சொல்லுவோம். பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவே என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவே என்றவரே. சந்ததி மேலொரு ஆசியையோ, சந்தானத்தின் மேலாசியையோ, சந்ததி மேலும் ஆவியையோ, சந்தானத்தின்
எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொருவரும் சொல்லுங்களேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் உரைக்கப்பட்டவது அவளுக்கு நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஈஸ்வரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஈஸ்வரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஈஸ்வரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. கரங்களை தட்டி உற்சாகமா. விசுவாசித்தவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிப்போருக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில ஒவ்வொருவரும் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல ஒவ்வொருவரும் சொல்லுங்க, அப்பா எனக்கு விசுவாசம் இல்லைன்னா விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்கிற விசுவாசத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தாரும் என்று கேளுங்க. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே அவனுக்கு நீதியா என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில ஒவ்வொருவரும் சொல்லுங்க, அப்பா உம்மை ஆண்டவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாச வரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், எனக்காக நீர் நன்மையை வழங்காதிரீர் என்று பார்க்கிறோம் அப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை என் காலை தள்ளாட ஒட்டீர் அப்பா. இஸ்ரவேலை காக்கும் தேவன் நீர் உறங்க மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, நீர் எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீர் அப்பா, நீர் எங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறீர் அப்பா, நீர் எங்கள் மீது கண்ணோக்கமாய் இருப்பீரப்பா. நாங்கள் பண்படுத்தப்பட்டு நாங்கள் விதைக்கப்படுவோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லுங்க. என் தேவன் எனக்காக வழக்காடுவீர் அப்பா, எனக்காக நீர் யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை உம்முடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.